தேவனுடைய உன்னத நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான 7 நாள் எழுப்புதல் கூட்டத்திலே 6ஆம் நாள் எழுப்புதல் கூட்டத்திலே பங்கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த 5 நாட்களிலும் கர்த்தருடைய கரம் நம் மீது தயவாய் இருந்து வேதாகம சத்தியங்களை நாம் படிக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்து வராங்க. அதில் விசேஷமாக இந்த உலகம் முடிவிற்கு முன்பதாக தம்முடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பரலோக தேவன் இந்த முடிவு காலத்தில் முக்கியமான 3 செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொடுக்கிறத நம்ம தொடர்ச்சியாய் படித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாள் செய்தி வேதாகமத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு, 2ஆம் நாள் செய்தி இந்த பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியையும், இயேசுவை ஏன் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவை புரிஞ்சுக்கிட்டாதான் ரட்சிப்பு அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம படிச்சங்க. இயேசுவை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள். இயேசுவை புரிஞ்சுக்கிட்டவங்க, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க. ஏன்னா இயேசுவை ஏன் விசுவாசிக்கணும் அப்படின்னா, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நம்ம பரலோகம் போகணும் அப்படின்னா இயேசு அவசியங்க. அவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி கிறிஸ்து சொல்லி இருக்கிறபடியினால இயேசுவை புரிஞ்சுக்கிட்டோம். இயேசுவை புரிஞ்சவங்க, அவரிடத்துல அன்பா இருக்கிறேன்னு சொல்றவங்க அவருடைய கற்பனைகளை கை கொள்வாங்க. கற்பனைகளை கை கொள்கிறவங்க அடுத்தது என்ன செய்வாங்க என்பதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துல வாசிச்சோம். ஆண்டவர் சொன்னாரு, நித்திய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கணும். சுவிசேஷம் என்பது இயேசுவை பற்றியது. சுவிசேஷத்துக்கு பிறகாக சகல ஜனங்களுக்கும் எந்த தூது ஆண்டவர் கொடுக்க விருப்பப்படுறாருன்னா, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயப்படுதல் அப்படி என்பது கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற செய்தியை படிச்சோம். அதை தொடர்ச்சியாக நேற்றைய தினத்துல ஒரு முக்கியமான சத்தியத்தை படிச்சோம். என்ன அப்படின்னா, பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் சகல ஜனக்கூட்டத்தாருக்கும் ஒரு செய்தியை தேவன் அறிவிச்சார். அந்த செய்தி என்ன அப்படின்னா, யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை தேவன் அறிவிச்சாருங்க. யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 20:11 வாசிச்சோம், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஏன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும்? அவர்தான் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்தார் என்பதற்கு அடையாளம் எது? ஓய்வு நாள் என்று சொல்லி ஓய்வு நாளை படிச்சங்க. ஓய்வு நாள் என்றால் என்ன அப்படின்னு படிக்கும் பொழுது அது ஒரு ஞாபக சின்னம். இறைவன் இந்த உலகத்தை படைத்தார் என்பதற்கு ஓய்வு நாள் தான் ஞாபக சின்னம். நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்பவர் தேவன் தான் என்பதை அறிவதற்காக இருக்கிற அடையாளம் ஓய்வு நாள் என்பதை நம்ம படிச்சுக்கிட்டோங்க. சோ அதனுடைய தொடர்ச்சியாக எந்த நாள் ஓய்வு நாள் என்று வரும் பொழுது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை படிச்சோம். வேதாகம சம்பவத்தை எடுத்து படிச்சோம். சீஷர்கள் அங்கு இயேசுவினுடைய சரீரத்தை, சரிங்களா, இயேசுவினுடைய சரீரத்தை அவங்க சிலுவையில் இருந்து இறக்கி கல்லறையில் வைத்த நாள் ஆயத்த நாளா இருந்தது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இயேசு என்னைக்கு மரிச்சார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மரிச்சாரு. அதனாலதான் எந்த நாளை கொண்டாடுறோம்? குட் ஃப்ரைடே அப்படின்னு ஒரு நாளை கொண்டாடுறோம். இயேசு என்னைக்கு உயிர் தெழுந்தார்? வாரத்தின் 1ஆம் நாள். வாரத்தின் 1ஆம் நாள் எதுங்க? ஞாயிறு. நான் ஒரு முறை என் அக்கா பிள்ளை கிட்ட இந்த சத்தியங்கள்லாம் படிச்சுட்டு, உண்மையாகவே வாரத்தின் 1ஆம் நாள் எது அப்படின்னு சொல்லி, ஒரு சின்ன பிள்ளைங்க, இந்த இப்பதான் ஒரு 1ஆப் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீகேஜி ஸ்கூல்ல விட்டுருக்காங்க. அந்த பிள்ளை கிட்ட கேட்டேன் நான், வாரத்தில் எத்தனை நாள் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை ஆரம்பிச்சிச்சு. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னுச்சு. அப்ப வாரத்தில் 1ஆம் நாள் எதுங்க? சண்டே அப்படி என்பதை பார்த்துக்கிறோம். அப்ப உயிர் தெரிந்த நாள் எது அப்படின்னா சண்டே. கிறிஸ்துவ சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ண நாள் எது அப்படின்னா ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் இடையில இருந்த நாள் எது அப்படின்னா சனிக்கிழமை. அதுதான் உண்மையான ஓய்வு நாள் என்பதை வேதாகம சரித்திரத்தின் அடிப்படையில் நம்ம படிச்சங்க. சோ வேதாகமத்தின் அடிப்படையில் படிச்சிருந்தாலும் இந்த உலகமே நமக்கு சான்று கொடுக்கிறது. அரசாங்க கேலண்டரை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னா, அந்த அரசாங்க கேலண்டர்ல நம்ம பார்க்கும் பொழுது முதல் நாள் எந்த நாள் துவங்குது? சண்டே அப்படின்னு துவங்குது.
இன்னைக்கு சாத்தான் எல்லா விஷயங்களையும் மாத்திட்டு எந்த நாள் ஓய்வு நாள் என்பதை மறைப்பதற்காக அவன் பல காரியங்களை செய்தான். ஆனாலும் தேவன் சத்தியத்தை சத்தியமாக வேதாகமத்தில் வெளிப்படுத்தி கொடுத்தது நம்ம பார்த்தங்க. ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு, பரலோக தேவனுக்கு ஒரு பெரிய பாரம் இன்றைய தினத்தில் இருக்கிறது. அந்த பாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த நாளின் தூத வைத்திருக்கிறார்கள். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சமூகத்தில் ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணிட்டு வந்தேன். என்ன அப்படின்னா, ஆண்டவரே, இந்த நாள் செய்தி பரலோகத்தின் பாரம் என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் ரட்சிப்பின் வழிக்கு வர பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த செய்தியை கொடுங்க. இந்த செய்தியை நீங்க பேசும் பொழுது மனுஷனை பார்க்க கூடாது, மற்ற காரியங்களை பார்க்க கூடாது, உண்மை மாத்திரமே பார்க்க வேண்டும் ஆண்டவரே, அப்படிதான் நீங்க பேசணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு இந்த நாள் செய்திக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறேங்க. 10 கற்பனை யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல வருகிறத நம்மால தெளிவா பார்க்க முடியும். கொஞ்சம் பாருங்களேன். 10 கற்பனையில ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. ஏன் அந்த விஷயத்தை படிக்கணும் என்பதை நான் வாசிச்சுட்டு சொல்றேன். 20வது அதிகாரம் வசனம் 3 கற்பனை துவங்குகிறது. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி 3வது வாக்கியத்திலிருந்து சரியாக 17வது வாக்கியம் வரைக்கும் 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருத்தவங்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த 10 கற்பனையில ஆண்டவர் ஒரே ஒரு கற்பனையை மட்டும்தான் நினைப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். எந்த கற்பனைன்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுங்களா? எந்த கற்பனைங்க? ஏங்க ஆண்டவர் சொல்றாரு, பிரமாணத்தை கொடுக்கும் போதே சொல்றாரு. நான் வசனத்தை வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 20வது அதிகாரத்துல வசனம் 8 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க என்ன செய்யணுங்களா? நினைப்பாயாக. என்னுடைய கேள்வி, 10 கற்பனையில ஆண்டவர் எங்கேயுமே நினைப்பாயாக என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பிரமாணத்துல மட்டும்தான் கிறிஸ்து தேவன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, ஏன் இந்த ஒரு பிரமாணத்துல நினைப்பாயாக அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் வருத்தத்தோடு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? என் பிள்ளைங்க எதை மறந்துடுறாங்க? ஓய்வு நாளை மறந்துட்டாங்கப்பா. அவங்க யார் படைத்தவர் என்பதை அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. அதனாலதான் 10 பிரமாணத்துல ஒரே ஒரு பிரமாணத்துல மட்டும்தான் நான் கொடுத்து வச்சிருக்கிற ஒரு காரியம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஏன் ஆண்டவர் நினைக்க சொன்னார் அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்கூட்டியே இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை தெரியுங்க. பரிசுத்தமான ஓய்வு நாள் எந்த நாள் என்பதை ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுத்திருந்தாலும், மார்க் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட ஓய்வு நாளை பிற்காலங்களில் மனிதன் மறந்து போவான். எதிராளியான சாத்தான் அதை மறக்கும்படி அவர்களை வழிநடத்துவான் என்பதை தேவன் அறிந்தபடியினால்தான் 10 கற்பனையில எந்த கற்பனைக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு 4ஆம் பிரமாணம், 4ஆம் கற்பனை. அந்த கற்பனையில தேவன் வைத்த வார்த்தை என்னங்க? நினைப்பாயாக. அன்பானவர்களே, நேற்று சத்தியத்தை கேட்டோம். ஆண்டவர் சொன்னாரு, பா, பரிசுத்தமான ஓய்வுனால நீங்க பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு சொன்னாருங்களே. எத்தனை பேருங்க ஓய்வு நாள் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு வந்திருக்கிறோம்? அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை பார்க்க போறோம். என்கிட்ட ஒரு சகோதரன் சகோதரியும் கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் வேதாகமத்தின் அடிப்படையில தான் இருக்குது, எல்லாமே உண்மைதான். ஆனா எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து வந்ததெல்லாம் அதுதான் அப்படின்னா, ஓய்வு நாள் எப்பொழுதும் மாற்றப்பட்டுச்சு. யாரால் மாற்றப்பட்டது? அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த நாள் செய்திக்கு வாங்க. இந்த நாள் செய்தியில யார் மாற்றினார்கள் என்பதை ஆண்டவர், நான் சொல்ல மாட்டேன். யார் சொல்லுங்க? ஆண்டவர் சொல்லணும், வேதாகம சொல்லணும். வேதாகம சொல்லுமா யார் ஓய்வு நாளை மாற்றியதுன்னு? எத்தனை பேருங்க நம்புறீங்க வேதாகம் இன்னைக்கு பேசும் அப்படின்னு சொல்லி? நிச்சயமாகவே
ஓய்வு நாளை மாற்றியது யார் என்பதை வேதாகமம் பேச போகிறது. வேதாகமத்துக்கு நாம் வழிவிட்டோம் அப்படின்னா வேதாகமம் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தி செல்வதற்கு அது பாதையா இருக்கும் என்பதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாள் சத்தியம் பரலோக தேவனுடைய மிகப்பெரிய பாரங்க. இந்த கூட்டத்தை ஏன் தேவன் ஏற்படுத்தினார் என்பதற்கு இந்த நாள் செய்தி தான் மையத்துவமான செய்தி. இந்த நாள் செய்தி தான் முக்கியமான செய்தி. அப்படிப்பட்ட செய்தியை ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் ஒரு ஜெபத்தோடு கூட இன்றைய நாள் சத்தியத்துக்குள்ள கடந்து போலாங்களா? ஜெபம் செய்வோம். உன்னதங்களில் வாசமா இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த 5 நாட்களும் எங்களை கைப்பிடிச்சு கூட்டு வந்தீங்க. 6ஆம் நாள்ல நாங்க வந்து நிற்கிறோம். உலகம் முடிவதற்கு முன்பதாக எப்படியாகிலும் பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும், மீட்க வேண்டும் என்ற உம்முடைய பெரிய பாரத்தை நாங்க கண்ணோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்பா, பாவமான இந்த பிள்ளைகளை மீட்பதற்காக நீங்க பூமியில மனுஷனா வந்து ஈன கல்வாரி சிலுவையில எங்களுக்காக மரித்து தேவனே உங்க அன்பை வெளிப்படுத்தினீங்க. உங்க அன்பை புரிஞ்சுகிட்ட நாங்க பதிலுக்கு எப்படி அன்பு செலுத்த முடியும்? உங்க கற்பனையை கடைபிடிச்சு உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே நாங்க அன்பு செலுத்துகிறோம் என்பதை நிரூபிக்க முடியும்பா. என் ஆண்டவரே, இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க அன்பு செலுத்தாதபடி எதிராளி எத்தனையோ தந்திரமான உபாயங்களை பயன்படுத்தி அவன் இன்னைக்கு உலகத்துல தவறான விதைகளை விதைத்து வைத்திருக்கிறான்ப்பா. ஆண்டவரே, நீங்க தான் காட்டி கொடுக்கணும், நீங்க தான் சொல்லி கொடுக்கணும், உங்க வேதம் தான் பேசணும். ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் யாவரையும் தாழ்த்தி தத்தம் செய்கிறோம். பிதாவாகிய தேவன் எங்களுக்கு எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் சத்திய வசனங்களையும் ஆவியானவரை கொண்டு எங்களோடு பேச வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நம்ம தொடர்ச்சியாக நல்ல சத்தியங்களை படித்துக் கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். இந்த 14வது அதிகாரத்துல சில முக்கியமான சத்தியங்களை நம்ம படித்துக் கொண்டு வருகிறாங்க. என்ன காரியம்? இந்த உலகம் முடிவதற்கு முன்பதாக பரலோகம் தன் பிள்ளைகளை எப்படியாகிலும் காப்பாற்றுவதற்கு, தன் பிள்ளைகளை எப்படியாவது பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு அது என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு தூது அனுப்புது, ஒரு செய்தி அனுப்புது. அந்த செய்தியை ஏன் அனுப்புது அப்படின்னா, பிள்ளைகள் மத்தியில ஏதோ ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையை பிள்ளைகள் கிட்ட சுட்டி காட்டி அந்த குறையை நிறைவாக்கி பிதாவாக தேவனுடைய சமூகத்துல, பிதாவே, நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோமோ அங்கே என் பிள்ளைகளும் இருக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு பாருங்க. ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை தேவன் நினைவு கூர்ந்தபடியினால இன்றைய நாள் செய்தியை நமக்கு கொடுக்கிறாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் வசனம் 6-7 இதுவரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கிறோம். 6வது வசனத்துல என்ன படிச்சோம்? நித்திய சுவிசேஷம், இயேசுவை புரிந்து கொள்ளுதல். ஏன் இயேசுவை புரிஞ்சுக்கணும்னு ஆரம்பத்திலே சொன்னோம். இயேசுவை புரிஞ்சாதான் ரட்சிப்பு என்பதை 6வது வாக்கியத்துல படிச்சோம். 7வது வாக்கியம், மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயப்படுதல் என்பது அவருக்கு கீழ்ப்படிதல். எதை கடைபிடிச்சு கீழ்ப்படினுங்களாம்? 10 கற்பனையை கடைபிடிச்சு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நம்ம படிச்சோம். அதை தொடர்ந்து நேற்றைய தினத்துல வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள், யார தொடணும் என்ற செய்தியை படிச்சங்க. இன்னைக்கு பரலோகம் எந்த செய்தியை கொடுக்க போது பாருங்களேன். 8வது வாக்கியம், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 8வது வாக்கியம் ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, நான் ஆரம்பத்துல சொன்னது போல இந்த கூட்டத்தினுடைய மையத்துவமான செய்தி நான் சொன்னேன். ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை படிப்போம் அப்படின்னு சொன்ன பாருங்க. சுவிசேஷத்தின் மையம் தான் இந்த வசனம். இததான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இந்த சத்தியத்தை எந்த ஆத்துமா புரிந்து கொள்கிறதோ அந்த ஆத்துமா பரலோக தேவனுக்கு தன்னை ஒப்படைக்கும் என்பதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. 8வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. ஆண்டவரே, இந்த பூமியில் வாசம் பண்ணுகிற
சகல ஜனங்களுக்கும், சகல ஜாதிகளுக்கும், சகல பாஷைக்காரருக்கும் ஒரு தூத மீண்டும் அனுப்புறாரு. இயேசுவை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்தாரு, கற்பனையை கடைபிடிங்கன்னு சொல்லி கொடுத்தாரு, ஓய்வு நாளை கடைபிடிங்கன்னு சொல்லி கொடுத்தவரு முக்கியமான விஷயத்த சொல்லி கொடுக்கிறாரு. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்ப நான் இவ்வளோ சத்தியங்களை உலகத்துல கொடுத்தேன்ல, அந்த சத்தியத்தை எல்லாம் யார் மாற்றி போட்டது? அந்த சத்தியத்துக்கு எதிராளி யார்? அந்த சத்தியத்தை சுக்குநூறா இந்த பூமியில உடைத்தது யார் என்பதை இந்த வசனத்தில் தாங்க சொல்லிக் கொடுக்க போறாரு. ஆரம்பத்தில் சொன்ன பாத்தீங்களா, யாரையும் குறை சொல்வதோ குற்றப்படுத்துவதோ நம்மளுடைய கடமையோ வேலையோ கிடையாது. வேதாகமும் வேதாகமத்துக்கே விளக்கம். அததான் ஆரம்பத்தில் முதல் பாதம் படிச்சோம். ஒரு கேள்வி வேதாகமத்தில் வரும் அப்படின்னா என்னங்க செய்யணும்னு படிச்சிருக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்ப எல்லா சத்தியத்தையும் நம்ம எப்படி படிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா, வேதத்திற்கு விளக்கம் வேதமே. இங்க பரலோகம் ஒரு பெரிய தூது அனுப்புது. அந்த தூது என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இயேசுவை புரிஞ்சுக்குங்கன்னு ஒரு சத்தியத்தை அனுப்புச்சு, கற்பனையை கடைபிடிங்கன்னு ஒரு சத்தியத்தை அனுப்புச்சு, ஓய்வு நாள் ஆசரிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை அனுப்புச்சு. இப்ப மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை அனுப்புது. யாரை பற்றியது அப்படின்னா, யாரோ ஒரு நபரை பற்றி வேதாகமம் பேசுது, ஆண்டவர் பேசுறாரு. அந்த நபர் யார் அப்படின்னா, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. யாரோ விழுந்தாங்களாம். அதுக்கு பேர் பாபிலோன் என்று சொல்லி வேதம் சொல்லுதுங்க. பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. விழுந்த பாபிலோன் என்ன செய்திருக்குது? 8வது வாக்கியத்தின் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. இந்த பாபிலோன் என்ன செய்து அப்படின்னா, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மது ஒன்று இருக்கிறது. அந்த மதுவை என்ன செய்துட்டா சகல ஜாதிகளுக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதுங்களா? தேவன் ஒருபுறம் உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், சகல ஜன கூட்டத்தாருக்கும், சகல பாஷைக்காரருக்கும் எதை அனுப்புறாரு? நித்திய சுவிசேஷத்தை அனுப்புறாரு. கற்பனையை கடைபிடிங்க என்ற செய்தி அனுப்புறாரு. ஓய்வு நாளுக்கு கீழ்ப்படிங்க என்ற செய்தி அனுப்புறாரு. தேவன் ஒரு புறம் வேலை செய்து கொண்டிருக்க, மறுபுறம் இன்னொரு மாகம் வேலை செய்கிறது. இன்னொரு நபர் வேலை செய்யறாங்க. என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா, ஆண்டவர் சுவிசேஷத்தை அனுப்பி மக்களை ரட்சிப்பதற்கு போராடுறாரு. அதே மறுபுறம் மற்றொரு பாபிலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை படிக்கிறோம். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்களும் சகல ஜனங்களுக்கும் எதை கொடுக்கறாங்களா? மதுவை அப்படின்னு பாக்குறோம். மதுனா என்ன? இதையெல்லாம் படிக்க போறோம். எப்பொழுதுமே இங்க வேத வசனத்திற்கு வேதமே விளக்கம் சொல்லி தானே படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த வேத வசனத்தை நான் படிக்கிறேன், எனக்கு புரியல, இத ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பாரா? நிச்சயம் சொல்லிக் கொடுப்பார். இன்னைக்கு இந்த சத்தியத்தை படிக்கிறதுக்கு, வேதாகமத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலை நம்ம அப்ளை பண்ண போறோம். அதை அப்ளை பண்ணும் பொழுது அந்த சத்தியம் தெளிவாக நமக்கு விளக்கி கொடுக்கப்படும். என்ன வரமுறை? இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அடிப்படையான காரியம்? ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? யாராவது ஒருத்தவங்க 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வாக்கியத்தை வாசிக்கலாங்களா? யாராவது ஒருத்தவங்க சத்தமா வாசிக்க பார்ப்போம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. பாருங்க, பேதுரு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப பைபிள் படிக்கும் போது வசனத்துக்கு விளக்கம் வசனம் அப்படி விளக்கணும். ஆனால் தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கும் பொழுது என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா? தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல எதை படித்தாலும் அது சுய தோற்றம் இல்லை. உதாரணம் பார்க்கலாங்களா? உதாரணம், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். என்னன்னு பாருங்களேன், என்ன வருதுன்னு பாருங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். இப்ப கேள்வி, ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையாகவே ஆட்டுக்குட்டியா?
யாருங்க ஆட்டுக்குட்டியானவர்? யாருங்க? வசனத்தை வாசிக்கலாங்களா? 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் வசனம் 19, 20 வாசிங்க பாப்போம். யார் ஆட்டுக்குட்டின்னு பாருங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனத்துல ஆட்டுக்குட்டி யாருன்னு சொல்லிருச்சீங்க. யாருங்க? இயேசு கிறிஸ்து. அப்ப தீர்க்க தரிசன புத்தகங்கள், முக்கியமா தானியேல் புத்தகத்தையும் வெளிப்படுத்தல் புத்தகத்தையும் படிக்கும் போது ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கணுமா? என்ன விஷயம் அப்படின்னா, எதுவுமே சுய தோற்றம் அல்ல. ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டி இல்ல, அது ஆட்டுக்குட்டிக்கான ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அதை என்ன செய்யணுங்களா? கண்டுபிடித்து படிக்கணும். நான் சொல்லல, யார் சொல்றது? பேதுரு சொல்றாருங்க. பேதுரு அப்போஸ்தலன், இயேசுவோடு கூட 3 வருஷம் ஊழியம் செஞ்சு இயேசுவின் ஊழியத்துல மிக முக்கியமான நபராய் இருந்த பேதுரு சொல்றாரு. பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா வேதாகமத்துல எந்த தீர்க்க தரிசனத்தை படிச்சாலும் அது எப்படி இல்லைங்களா? சுய தோற்றம் அல்ல, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது என்பதை நீ புரிஞ்சுக்கணும்பா. அப்படியே எடுத்துக்காத. இன்னைக்கு வெளிப்படுத்தல் புத்தகத்தையும் தானியேல் புத்தகத்தையும் வாசிக்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கடலில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வருது அப்படின்னா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுங்களா? கடல்ல இருந்து உண்மையாகவே மிருகம் எழும்பி வரும்னு நினைக்கிறாங்க. அது சாத்தியமான கிடையாதுங்க. வேத வசனத்தை விளக்குகிற வழிமுறையை பேதுரு சொல்லி கொடுக்கிறாரு. எந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை படிச்சாலும் அது எப்படி இல்லைங்களா? சுய தோற்றம் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அடையாளமா பேசப்படுது. அடையாளமா பேசப்படுகிற காரியம் என்பதை நம்ம என்ன பண்ணுங்களாம்? புரிஞ்சுக்கலாம். நான் உதாரணம், நடைமுறை உதாரணம் ஒன்று சொல்றேன், புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. எனக்கு ஒரு அக்கா பையன் ஒருத்தவன் இருக்கிறான். அவன் வந்து ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு அக்கா பையன் இருக்கிறான். ஒரு நாள் நானும் எங்க அம்மாலாம் உட்காந்து, அம்மா நானு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, 2 மரக்கிளைகள் இருந்துச்சு. அந்த மரக்கிளைகள்ல ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு அவன் அந்த கிளைகளை பிடிச்சி தாவிக்கிட்டே போனான். அம்மா சொன்னாங்க, ஏய் குரங்கு பாரு குரங்கு பாரு அப்படின்னாங்க. அவன் தாவிக்கிட்டே போறான். குரங்கு பாரு குரங்கு பாருன்னாங்க. நானும் உண்மையாவே குரங்கு தான் நினைச்சேன். ஆனா அங்க பார்த்தா யார் இருக்கிறது? சில நேரம் சொல்லுவாங்க, குரங்கு மாதிரி சேட்டை பண்ணாத, உண்மையாவே குரங்குங்களா? இல்லைங்க. எப்படி அடையாளமாய் பேசப்படுகிறதோ அதே விதமாக தான் பைபிள் அடையாளமா பேசுது. இந்த அடையாளத்தை புரிந்து கொள்வது எப்படி முக்கியமான காரியம். இங்க ஆண்டவர் ஒரு பக்கம் உலகத்துக்கு செய்தி அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறார். முத்தூதுவில ஆண்டவர் சுவிசேஷத்தை அனுப்புறாரு, கற்பனையை கடைபிடிங்கன்னு அனுப்புறாரு, ஓய்வு நாளை கடைபிடிங்கன்னு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. தேவன் தமது ஜனங்களை மீட்பதற்கு ஒரு புறம் தேவன் நற்செய்திகள் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. அதற்கு எதிர்புறமாக பரலோகத்திற்குள் ஜனங்களை போக விடாதபடி எதிராளியானவன் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா, அவன் ஒரு வேலையை செய்யறான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் எதை கொடுத்தான் வாசிக்கிறோம்? மதுவை கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குதுன்னா, பாபிலோன்னா யாருன்னு கண்டுபிடிக்கணும். பாபிலோன்னு யாருன்னு கண்டுபிடிச்சாதான் அவன் கொடுக்கிற மது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். மது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அந்த மது நமக்குள்ளும் இருக்கிறதா என்பதை என்ன பண்ணிக்க முடியும்? புரிஞ்சிக்க முடியும் என்பதை நம்ம முதலாவது அறிய வேண்டியதா இருக்குதுங்க. சோ முதலாவதாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பாபிலோன் என்பதற்கு என்ன அர்த்தம், பாபிலோன்னா யார குறிக்குது, பாபிலோன் யார குறிக்குதுன்னு கண்டுபிடிச்சாதான் அது கொடுக்கிற மது என்ன என்பதை என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். முதலாவதாக பாபிலோன் என்னன்னு கண்டுபிடிக்கலாங்களா? எதுங்க பேசணும்? பைபிள் தாங்க பேசணும். வேதத்திற்கு விளக்கம் வேதமே. வேதத்தை தவிர எங்கேயும் விளக்கத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. பாபிலோன் யார் என்பதை வேதாகமம் பேச போது ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும். நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்களும் உங்க கையில் உள்ள வேத புத்தகத்தை என்ன பண்ணுங்க? வாசிக்கணும். வாசிக்கலாங்களா? பாபிலோன் என்பது யாரை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம். வேதாகமத்துல எத்தனையோ இடங்கள்ல உண்டுங்க பாபிலோனை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா எளிமையாய் புரிந்து கொள்வதற்கு தேவன் ஒரு பகுதியை வச்சிருக்கிறாரு. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் வசனம் 1 வாசிக்கிட்டுங்களா? கவனமா கவனிக்கிறீங்களா? வசனத்தை பாருங்களேன், என்ன சொல்லுது? 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா,
திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்துல படிச்சோம். எந்த வசனம் யாராவது ஞாபகப்படுத்த முடியுமா? யார் சரியா புரிஞ்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன். இந்த வார்த்தை வேசித்தனம் என்ற வார்த்தை இப்பதான் சட்டு முன்னாடி படிச்சோம். எங்க படிச்சோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 14:8. அப்ப நான் ஆரம்பத்துல சொல்லி கொடுத்த காரியத்தை யோசிங்க. வேதத்திற்கு விளக்கம் வேதம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்படிதான் அப்ளை பண்ணி படிச்சோம். எப்படி படிச்சோம் அப்படின்னா, தேவனுக்கு பயந்து அப்படின்னா அதுக்கான வசனத்தை தேடணும். அங்கேயும் என்ன வார்த்தை வரணும்? தேவனுக்கு பயந்துன்னு வரணும். அதே போல இங்க பாபிலோன் சகல ஜாதிகளுக்கும் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை குடிக்க கொடுத்தாலே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அங்கேயும் வேசித்தனம், இங்கேயும் வேசித்தனம். கவனமா கவனிங்க, என்ன வார்த்தை வருதுன்னு பார்க்கலாம். பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. இப்ப இரண்டாவது வார்த்தை வந்துருச்சு. என்ன இரண்டாவது வார்த்தை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் வேசித்தனம் 14:8. அதே போல இங்கேயும் வேசித்தனம். அங்க வந்த மற்றொரு வார்த்தை இங்கேயும் வந்துருச்சு. யார் கண்டுபிடிக்கிறீங்க பார்க்கலாங்களா? குடிக்க கொடுத்தாலே. இன்னொரு வார்த்தை எதை குடிக்க கொடுத்தா? மது. வெரி குட். முதலாவது காரியம் அங்க வாசிக்கும் பொழுது அங்க வேசி என்ற வார்த்தையை வாசிச்சோம், மது என்ற வார்த்தையும் வாசிக்கிறோம், மூன்றாவது குடிக்க கொடுத்தாலே என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா 4 வசனங்களை வாசிக்க போறோம். வாசிச்சுட்டு அந்த பாபிலோன் யார் என்பதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இரண்டாவது வசனம் பாருங்களேன். அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். 5வது வாக்கியம் ரொம்ப மிக முக்கியமான வாக்கியம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்த 4 வார்த்தைகள் இங்கேயும் வருது. அந்த 4 வார்த்தைகள் எது எது அப்படின்னா, முதலாவது வார்த்தை வேசித்தனம், இரண்டாவது வார்த்தை மது, மூன்றாவது வார்த்தை குடிக்க கொடுத்தாலே, 4வது வார்த்தை பாபிலோன். இங்க மகா பாபிலோன் விழுந்ததுன்னு சொன்னாங்க. 5வது வாக்கியத்தில் என்ன வார்த்தை வருது? மகா பாபிலோன். அந்த வார்த்தை நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுக்கணும். 5வது வசனத்துல மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். இந்த பாபிலோனுக்கு என்ன பேர் கொடுக்குது வேதாகமோ? அவ ஒரு தாய் பா அப்படின்னு சொல்லுதுங்க. இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிச்சாலும் சுய தோற்றமா என்ன பண்ணக்கூடாது, எடுக்க கூடாது. அது அடையாளமா பேசும். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆண்டவர் அந்த பாபிலோன் யார் என்பதை கையும் களமும் நம்ம கிட்ட கொண்டு வந்து விடுவார். பார்க்கலாங்களா? உதாரணம், நான் எனக்கு பழக்கம் இல்லாத ஒரு ஊருக்கு நான் போறேன்னு வச்சுங்களேன். அந்த ஊருக்கு நான் போகும்போது என்கிட்ட ஒரு நபர் நான் பஸ் ஸ்டாண்ட் ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நபர் இப்படி கிராஸ் பண்ணி போனாங்களான்னு கேட்கறதுக்கு எப்படி எல்லாம் கேட்பாங்க. நான் புதுசு ஊருக்கு, நான் அங்கதான் நின்றுகிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு நபர் யாரையோ தேடிக்கிட்டு வராங்க. நான் அங்க நின்று இருக்கிறத பார்த்த அந்த நபர் இப்படி ஒரு நபர் போனாரான்னு கேட்கணும். எதையெல்லாம் சொல்லி கேட்பாங்க? எதையெல்லாம் சொல்லி கேட்பாங்க? கரெக்ட். ஒருவேளை உடல் தோற்றம் ஏதாவது கொஞ்சம் மாறி இருந்துச்சு அப்படின்னா உடல் தோற்றத்தை வச்சு, எங்க ஒரு நபர் கட்டையா அந்த வழி போனாரா, எங்க ஒரு ஆள் நெட்டையா போனாரா கேட்பாங்களா? சரி, அதுவும் தெரியல. வேற என்ன சொல்லி கேட்பாங்க? வேற என்ன சொல்லி கேட்பாங்க? இந்த கலர் சட்டை போட்டவர் போனாரா, இந்த கலர் துணி போட்டவங்க போனாங்களா கேட்பாங்களா? கேட்பாங்க. ஒருவேளை
நான் ஏதோ ஒரு ஊருக்கு போறேன், யாரையோ ஒரு நபரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த நபரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் அந்த ஊருக்கு போறேன் அப்படின்னா, ஒன்று அது அவருடைய பெயர் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணுவேன், பெயரை சொல்லி கேட்பேன். ஒருவேளை ராமு அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறாரு, ஐயா ராமு வீடு எங்கங்க ஐயா இருக்குது அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கேட்டா ஆளை கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை என்கிட்ட சொன்னவங்க சொல்லி அனுப்புறாங்க, அவரு சிகப்பு கலர் சட்டை போட்டிருக்கிறவரு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். நான் அந்த ஊருக்குள்ள போய் நான் கேட்கிறேன் அப்படின்னா, ஐயா சிகப்பு கலர் சட்டை போட்ட மனுஷன் இங்க எங்கேயாவது போனாரா அப்படின்னு சொல்லி ஒரு நபரை கண்டுபிடிப்பதற்கு நான் எதையெல்லாம் பயன்படுத்துவேன் சிந்திச்சு பாருங்க. பேர் இருந்தா பேரை சொல்லுவேன், Dress தெரிஞ்சா Dress சொல்லுவேன், ஆளுடைய அந்த தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தோற்றத்தை சொல்லுவேன். ஏதோ ஒரு வகையில ஒரு நபரை கண்டுபிடிப்பதற்கு இவைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, பைபிள் படிக்கிறது அவ்வளோ ஈஸி என்பதை நான் எப்ப தெரியுங்களா புரிஞ்சுக்கிட்டேன். இங்க ஒரு நபர் ஆண்டவர் வந்து ஒரு நபரை காட்டி கொடுத்தாருங்க. அந்த நபரை உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள சகல ஜனங்களும் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதையெல்லாம் தெரியுங்களா கொடுத்தாரு, சொல்றாரு Dress வச்சு கண்டுபிடிச்சுக்க. ரெண்டாவது சொல்றாரு அவன் செஞ்ச வேலையை வச்சு கண்டுபிடிச்சுக்க. மூன்றாவது சொல்றாரு அவன் அட்ரஸை எழுதி வச்சிடுறேன், அட்ரஸ பார்த்தாவது அந்த நபர் யாருன்னு என்ன பண்ணிக்க கண்டுபிடிச்சுக்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாபிலோன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு வேதாகமம் சில முக்கியமான ஆதாரங்களை கொடுக்குது. முக்கியமான ஆதாரங்களை பார்க்க போறோம், படிக்க போறோம். நான் இல்ல, வேதாகமம் பேச போது அந்த பாபிலோன் யார் என்பதை நீங்க தான் சொல்ல போறீங்க. வாசிக்கலாங்களா? வாங்களேன். அந்த பாபிலோன் யார் என்பதை பாருங்க. நான் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். அந்த பாபிலோனுக்கு வேதம் என்ன பேர் கொடுத்துச்சு, பூமியில் அருவருப்புகளுக்குள்ள எல்லா அருவருப்புகளுக்கும் அவ யாருங்களா, தாய். நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க, வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். இப்ப முதலாவது இந்த நபரை கண்டுபிடிப்பதற்கு பாபிலோன் என்று பேர் மட்டும் தாங்க இருக்குது, ஆனா பாபிலோன் யாருன்னு தெரியல. இப்ப ஆண்டவர் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். எங்க வாசிக்கிறோம், 17:9 பாருங்களேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. இங்க எத்தனை பேர் ஞானவான் என்பதை ஆண்டவர் பார்க்க போறாருங்க. வசனம் 9 வாசிக்கிட்டுங்களா, ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அப்ப யாரெல்லாம் அறிவாளியா இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணிக்குவாங்களாம், பட்டுன்னு பிடிச்சுக்குவாங்களாம். ஓஹோ ஆண்டவர் இதை தான் சொல்றாரா அப்படின்னு சொல்லி பட்டுன்னு பிடிச்சுக்குவாங்களாம். சோ நம்ம என்ன செய்ய போறோம்னா அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்க போறோம். முதல் அடையாளம், இந்த பாபிலோன் யார் என்பதை வசனம் 1வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க. என்ன வார்த்தையை எடுத்து கண்டுபிடிக்க போறேன்னு பாருங்களேன். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவாள். இப்ப அந்த பாபிலோனை கண்டுபிடிப்பதற்கு பைபிள் ஒரு வார்த்தையை போட்டுச்சு, அவள் என்று ஒரு வார்த்தையை போட்டுச்சுங்களா? இப்ப அவள் என்று சொன்னது அடுத்தது எதை சொல்லுதுன்னு பாருங்களேன். ரொம்ப மிக முக்கியமான காரியம். வசனம் 3 வாசிக்கிறேன். அவள் யார் என்பதை பைபிள் சொல்லுது பாருங்களேன். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான், அப்பொழுது 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க. பாபிலோன் யார் என்பதை வேதாகமம் முதல் சொல்லுது. அது யாருங்களா, ஒரு ஸ்திரீ, பெண். அதனாலதான் வேசித்தனம் பண்ணினாலே அப்படின்னு சொல்லுச்சு. இப்ப முதலாவது காரியம், வேதாகமத்தில் எந்த தீர்க்க தரிசனத்தை வாசிச்சாலும் அது சுய தோற்றம் அல்ல, அது அடையாளமாய் பேசப்படுது. ஞானமுள்ள மனம் அந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சு படிச்சா புரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்களே. இப்ப முதலாவது எதை கண்டுபிடிக்கணும், ஸ்திரீ. வேதாகமத்துல ஸ்திரீ என்பது யாரை குறிக்கும் என்பதை என்ன பண்ணுங்க, கண்டுபிடிக்கணும். பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குமா, ஸ்திரீனா யாரை குறிக்கும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குமா? என்னங்க நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் நிச்சயமா சொல்லிக் கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, வாசிக்கலாங்களா? ஸ்திரீ என்பது யாரை குறிக்கும்? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2 கொஞ்சம் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. நீங்க வேதாகமத்தை பார்த்தா மாத்திரம் போதுங்க, நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. 2 கொரிந்தியர்
11வது அதிகாரம் வசனம் 1-2. கவனமா கவனிக்கணும், சரிங்களா? பாருங்க, என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. அடுத்த வார்த்தையை ரொம்ப கவனமா கவனிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இங்க பவுல் சொல்றாரு, புருஷன் யாருன்னு சொல்றாரு. யாருங்க புருஷன்? யார் புருஷனுங்களாம்? கிறிஸ்து எனும் ஒரே புருஷன். அப்ப கிறிஸ்து புருஷன் அப்படின்னா இங்க உங்களை அப்படின்னு சொல்றாரு. யாருங்க அது? யாருங்க? யார் சரியா சொல்றீங்கன்னு பாக்குறேனே நானு. யாரு? கிறிஸ்து புருஷன். மனைவி யாரு? ஸ்திரீ. அந்த ஸ்திரீ தான் யாருன்னு கேக்குறேங்க. மணவாட்டி யாருன்னு கேக்குறேன் நான். மணவாளன் அவரு, மணவாட்டி யாரு? யாருங்க? இன்னும் கொஞ்சம் ஏதாவது யோசிங்களேன். நான் சொல்லிடுவேன், ஒரு வசனம் தான் பட்டுன்னு போட்டுருவேன். ஆனா நீங்க சிந்திக்கணும் பாருங்க. கிறிஸ்து புருஷனுங்களாம், மணவாளனுங்களாம். மணவாட்டி யாரு? சபை. எல்லாருக்குமே தெரியும் அவரு மணவாளன். யார் மணவாட்டி? சபைதான் மணவாட்டி. அப்ப மணவாட்டி ஸ்திரீ என்பது யாரை குறிக்குது? சபையை குறிக்குதுங்க. அப்ப யோசிங்க, பாபிலோன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்றாங்க. ஸ்திரீ என்பது வேதாகமத்துல யாரை குறிக்கும் அப்படின்னா சபையை குறிக்கும். அப்ப முதல் ஆதாரம் பாபிலோனை கண்டுபிடிப்பதற்கு அது ஒரு சபை, திருச்சபை என்பதை தெளிவா புடிச்சுக்கணுங்க. சரிங்க, இரண்டாவது ஆதாரத்தை ஆண்டவர் கொடுப்பாரா? பார்க்கலாங்களா? இரண்டாவது ஆதாரம், சபையை சொன்னவரு அந்த சபையை கையங்கலமா புடிச்சு கொடுக்கிறார். வாசிக்கலாங்களா? வாங்க வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் வசனம் 4 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. 3, 4 ரெண்டுத்தையுமே வாசிக்கிறேன். என்ன காரியம் என்பதை பாருங்களேன். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீனா என்னன்னு சொன்னோம்? சபை. அந்த சபை ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து, என்ன ட்ரெஸ்? கலர் என்ன? என்ன கலருங்க? யாரா சத்தமா சொல்லுங்க, என்ன கலரு? சிவப்பும் ரத்தாம்பரமுமான ஆடை தரித்து. அப்படியே ஒரு விஷயம் யோசிங்க. எனக்கு பவர் பாயிண்ட் இல்லைன்னா போட்டு எல்லாத்தையுமே நான் காட்டிடுவேன். ஏன் ஆண்டவர் பவர் பாயிண்ட் போடலன்னு எனக்கு தெரியல. நீங்க யோசிங்க. இந்த உலகத்துல ஒரு சபையை காட்டுறாரு, அந்த சபையினுடைய ட்ரெஸ் கோட காட்டுறாரு. ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கும் அப்படின்னா சிவப்பும் ரத்தாம்பரமும் சேர்ந்த கலர் ட்ரெஸ் பான்றார். எந்த கலர், எந்த திருச்சபை ரத்தாம்பரமும் சிவப்பும் அணியும் என்று யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுமா? யாருங்க? ட்ரெஸ் கோடே புடிச்சு கொடுத்துறாரு பாருங்க ஆண்டவர். நீ ரொம்ப கஷ்டப்படாதப்பா, அவன் என் ஜனங்களை ரட்சிப்பின் பாதைக்குள்ள கொண்டு போகலப்பா. நான் உலகத்துக்கு பாரத்தோடு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் மக்களை காப்பாத்துறதுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறனோ அந்த மக்களை பொய்யான காரியங்களை நடத்துவதற்கு அவன் மதுவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நான் அவனை நிச்சயமா காட்டி கொடுப்பேன், நீ பிடிச்சிக்க. அது ஒரு திருச்சபை. அந்த திருச்சபை எப்படி இருக்கும் அப்படின்னா சிவப்பும் ரத்தாம்பரமான ஆடை தரித்திருக்கும் சொல்லிடுறார். அடுத்த ஆதாரம் கொடுப்பாருங்களா ஆண்டவரு? வாசிக்கலாங்களா? வாங்க, அடுத்த ஆதாரம் என்னன்னு பாருங்க. மூன்றாவது இந்த ஸ்திரீ சபையை குறிக்குது. இரண்டாவது Dress ரத்தாம்பர சிவப்புன்னு சொன்னாரு. இப்ப மூன்றாவது ஆதாரம் போட்டா ஒரு சிலருக்கு மனசுல பதிஞ்சிரும். நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், நீங்களே கவனமா கவனிங்க. வசனத்தை வாசிக்கலாங்களா? வசனம் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 5வது வாக்கியம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும்
தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில். அவளுக்கு ஒரு பேர் இருக்குதான். என்ன பேருங்களா? தாய். திருச்சபைன்னு சொன்னாரு, ட்ரெஸ் சொல்லிட்டாரு. இதையெல்லாம் கண்டுபிடிக்காதவங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு குழுவை கொடுக்கிறாரு. அவதாண்டா தாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆண்டவர் சொன்னாரு, ஞானமுள்ள மனம் இதிலே யாருங்க தாய்? தாய் திருச்சபை அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுதுங்க. இன்னொரு ஆதாரத்தை போட போறார் ஆண்டவர். ஆளை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு, ட்ரெஸ் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு, அவங்க தாயின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்ப எது தெரியுங்களா கொடுக்கிறாரு? அட்ரஸ் கொடுக்க போறாரு. என் தெய்வம் அவங்க மக்கள் மேல எவ்வளவு பாரம் நிறைந்தவராயிருந்தா, எப்படி சுவிசேஷத்தை விட்டு விலக செய்கிற அந்த நபரை கையும் களவுமாக வேதாகமத்தில் கண்டுபிடித்து கொடுக்கிறாரு பாருங்களேன். அட்ரஸ் பார்க்கலாங்களா? வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 9வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அட்ரஸ் என்னன்னு பாருங்க. ஞானம் உள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தடைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறாளாம். அவ எங்க உட்கார்ந்து இருக்கிறா அப்படின்னா 7 மலைகளுக்கு நடுவாக உட்கார்ந்து இருக்கிறாளாம். ஸ்திரீ திருச்சபையை குறிக்குதுன்னு சொன்னேன். அந்த திருச்சபை எங்க இருக்குது அப்படின்னா அதை சுற்றிலும் 7 மலைகள் உண்டு. 7 மலைகளுக்கு நடுவாக அந்த நகரம், மகா நகரம், பாபிலோன் மகா நகரம் சொன்னாங்க பாருங்க. அந்த நகரம் 7 மலைகளுக்கு சுற்றி சென்ட்ரல் இருக்குதுங்களா. எந்த நகரம் யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுமா? யாராவது ஹேண்ட்ரட் போன் கையில வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஏதாவது போன கையில யாராவது வச்சிருக்கீங்களா? ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. 7 மலைகளுக்கு நடுவாக இருக்கிற நகரம் எதுன்னு மட்டும் பாருங்களேன். யாராவது ஒருத்தவங்க 7 மலைகள் நடுவாக இருக்கிற நகரம் எது? ஏன்னா பைபிள் சொல்லுச்சு மகா நகரம். அந்த நகரம் 7 மலைகளுக்கு நடுவில் இருக்குதுன்னு சொல்லுச்சுங்க. யாராவது கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க Dress சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருக்கணும். Dress சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருக்கணும். இரண்டாவதா வேதாகமம் தாயின்னு சொல்லும் போதாவது கண்டுபிடிச்சிருக்கணும். மூன்றாவது எல்லாவற்றையும் சொல்லி எதையும் சொல்லிட்டாரு ஆண்டவரே, அட்ரஸையும் கொடுத்துட்டாரு. ஏன் தெரியுங்களா கொடுத்தாரு? இதெல்லாம் என் ஜனம் அழிஞ்சிடக்கூடாதுப்பா, என் ஜனம் காப்பாற்றப்படணும்ப்பா. ஏன் இவ்வளோ விளக்கமா நான் இந்த சத்தியத்தை கொடுக்கிறேன் அப்படின்னா, என் ஜனத்தின் மீது பாரம் எனக்கு அதிகமா இருக்குது. என் ஜனம் எப்படியாவது மீட்கப்படணும். யாராவது கண்டுபிடிச்சீங்களா? யாராவது கண்டுபிடிச்சீங்களா? யாரும் கண்டுபிடிக்கலீங்களா? யாராவது போன்ல போட்டு பாத்தீங்களா? ரோம், வேட்டிக்கன். நீங்க சொல்லுங்க, உலகத்துல 7 மலைகளுக்கு நடுவாக ஒரு நகரம் இருக்குதான். அந்த நகரம் எது அப்படின்னா வேட்டிக்கன் சிட்டி, ரோம் நகரம். என்ன கலர் Dress பாத்தீங்களா? ஆண்டவர் எதையுமே தன் பிள்ளைகளுக்கு மறைச்சு வைக்கலங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? தாய் பான்றார். திருச்சபை தன்னை யாரா வெளிப்படுத்துது? நாங்க தான் தாய் திருச்சபை. உங்களுக்கு சொல்லட்டுங்களா? கிறிஸ்தவத்துக்கு எதிரி யார் தெரியுங்களா? கிறிஸ்தவம் தான். அதனாலதான் ஆண்டவர் மத்திய 24வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. வஞ்சிக்கிறதுக்கு யார் வருவாங்களாம்? கள்ள தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டே வருகிற கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி வேதாகமத்தில் ஆண்டவர் தெளிவாக என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். சத்தியங்க, சத்தியம். சத்தியத்தை சொல்றதுக்கு என்ன பயம்? ஆண்டவர் ஆள சொன்னாரு, Dress சொன்னாரு, நபரை சொன்னாரு, இறுதியா அவ யார் அப்படின்ற விஷயத்தையும் காட்டி கொடுத்தார். அப்ப மகா பாபிலோன் யாருங்க? மக்கள் கிடையாது. நீங்க தவறா புரியக்கூடாது. ஏன் தெரியுங்களா? இயேசு சாமி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். வசனத்தை வாசிப்போம் வாங்க. இயேசு சாமி என்ன சொல்றாரு என்பதை கொஞ்சம் கவனமா கவனிங்களேன். யோவான் 10வது அதிகாரம் 16வது வாக்கியம். யாராவது சத்தமா வாசிங்க பாப்போம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளே அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற என் ஆடுகள் எங்க இருக்குதுங்களா? வேறே மந்தையில் இருக்குது. அந்த வேறே மந்தை எது தெரியுங்களா?
எத்தனையோ திருச்சபைகள்ல ஆண்டவருக்கான உண்மையான ஆத்துமாக்கள் இருக்குது, அங்கேயும் இருக்கிறாங்க. இங்க வேதம் சொல்றது யார சொல்றது அப்படின்னா மார்க்கத்தை சொல்லுது. அந்த மார்க்கத்தை காட்டி கொடுக்கிறது, மக்களை காட்டி கொடுக்கல. மக்கள் தவறானவங்க இல்ல, மக்கள் தேவனை தேடும்படியா தான் போறாங்க. ஆனா நபரை ஆண்டவர் தெளிவா காட்டி கொடுக்கிறாரு, டிரெஸ் காட்டி கொடுக்கிறாரு, அட்ரஸ் சொல்றாரு. இதையெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என் ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இரண்டாவது விஷயத்துக்கு வந்துரும். பாபிலோன்னா யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. யாருங்க பேசுனது பாபிலோன்னா யாருன்னு? பைபிள் பேசியது, வேதாகமம் சொல்லி கொடுத்தது. அடுத்த வார்த்தையை நம்ம வாசிக்கணும் இல்லைங்களா? பாபிலோன் விழுந்தது விழுந்ததுன்னு சொல்லி எத்தனை முறை வந்துச்சுங்க? 2 முறை. விழுந்ததுன்னா என்னங்க அர்த்தம்? விழுந்ததுன்னா என்ன அர்த்தம்? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வச்சுட்டுங்களா? இந்த மார்க்கம் தான் தாய் அப்படின்னா தாய்க்கு பிள்ளைகள் இருப்பாங்களா? பிள்ளைகள் இருந்தாதான் அது யாரு? தாய். அந்த பிள்ளைகள் யார் என்பதை ஆண்டவர் காட்டி கொடுப்பார். தாய முன்னிறுத்தி வருகிற பிள்ளைகள் யார் என்பதையும் தேவன் வேதாகமத்தில் என்ன பண்ணுவாரு? தெளிவா காட்டி கொடுப்பார். படிக்க போறோம், அது தொடர்ந்து படிக்க போறோம், விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப விழுந்தது விழுந்ததுன்னு சொன்னமே, அந்த விழுந்தது விழுந்ததுன்னா என்னங்க அர்த்தம்? நான் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ணும்படி போயிருந்தேன். அப்ப ஒரு அம்மா பாரத்தோடு அழுது ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐயா என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணிக்கங்க ஐயா, போயும் போயும் பாழா போன கிணத்துல விழுந்துட்டாயான்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. பாழா போன கிணத்துல விழுந்துட்டானா? கிணறுல எப்படி விழ முடியும்? என்ன அர்த்தம் எனக்கு புரியலைங்க. அப்புறம் லேசா கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, அம்மா நீங்க சொல்றது எனக்கு புரியல, ஏதோ கிணத்துல விழுந்துட்டான்னு சொல்றீங்க, காப்பாத்துறீங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ் உங்களுக்கு புரியலையா? புரியலமா அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னாங்க, அது தவறுன்னு தெரிஞ்சியும் போய் என்ன பண்ணிட்டான்? விழுந்துட்டான் பாஸ்டர். அப்ப விழுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கென்று ஒரு நிலை இருக்கிறது, அந்த நிலையிலிருந்து தவறி போவதான் எதுங்களா? விழுந்தது. விழுந்தது எத்தனை முறை சொல்றாங்க? 2 முறை. ஏன் சொல்றாங்கன்னா இந்த மார்க்கமும் 2 முறை விழப்போகிறது. ஏற்கனவே ஒரு முறை விழுந்துச்சு, இப்ப மீண்டும் விழப்போகிறது. எப்படி விழப்போகிறது என்பதா நாளைக்கு சத்தியம். இன்னைக்கு விஷயத்துக்கு வருவோம். இங்க பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது விழுந்தது. என்ன செஞ்சீங்களா? பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் அது எதை கொடுத்துச்சு என்பதை வேதம் சொல்லுது. நான் கொஞ்சம் அந்த வசனத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14:8 பாருங்களேன். என்ன கொடுத்துச்சு, என்ன காரியம்? வசனத்தை வாசிக்கிறேன். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. இந்த நபர பாபிலோனை சொல்லிட்டு பாபிலோனுக்கு ஆண்டவர் ஒரு பட்டம் கொடுத்தாருங்க, ஒரு பெயர் கொடுத்தாருங்க. அந்த பெயர் என்னங்க? வேசித்தனம் சொல்றார். எனக்கு வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே இதுக்கான அர்த்தம் புரியலையப்பா, ரொம்ப ஆக்வர்டான கெட்ட வார்த்தை மாதிரி இல்ல ஆண்டவரே இருக்குது, என்ன ஆண்டவரே இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் பாருங்களேன். வேசித்தனம்னா என்ன அப்படின்னா, தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் இருக்கையில், என்னங்க அர்த்தம்? தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் இருக்கையில் அதை மீறி விலகி போவது, அந்த நிலையை விட்டு விலகி போவது எது? வேசித்தனம். அப்ப இங்க வாசிக்கிறோம், இந்த பாபிலோன் வேசித்தனம் பண்ணியது அப்படின்னு சொல்றாங்க. யார் கூட பண்ணியதுன்னு வாசனத்தை வாசிச்சோம்? பூமியின் ராஜாக்களோடு. யாருங்க பூமியின் ராஜாக்கள்? இந்த பூமியில ஆளுகிறாங்க பாருங்க, அவங்க கூட போய் உறவு வச்சாங்களாம். வேசித்தனம் என்பது தவறான காரியத்துக்கு நீங்க போயிருக்க கூடாது, உறவு வைத்துக் கொள்வது. எதற்காக இந்த மார்க்கம் பூமியின் ராஜாக்களோடு உறவு வைத்தது? ஹிஸ்டரி எடுத்து வாசித்து பாருங்க. வாசிக்கும் பொழுது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஆண்டவர் இந்த சபை, இந்த சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்த நோக்கம் மக்களை ஆயத்தப்படுத்தி அவர்கள் எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் வேதாகமத்தை கொடுத்தார். ஆனால் இந்த மார்க்கமோ என்ன செய்திச்சு அப்படின்னா, இது பூமியின் ராஜாக்களோடு உறவு வைத்தது அப்படின்னா, இது ஆட்சிக்கு வருவதற்காக, இது உலகத்தை ஆளுகை செய்வதற்காக தன்னுடைய நிலையில் இருந்து விழுந்து, ஆண்டவர் என்ன ஸ்டாண்டர்டை இதுக்கு கொடுத்திருந்தாரோ அந்த நிலையை விட்டு இது விழுந்து எங்க போயிடுச்சுங்களாம்? பூமியின் ராஜாக்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சமரசமாச்சுங்களாம். எப்படி சமரசமாச்சு? விழுந்ததுன்னா எதிலிருந்து விழுந்தது? கவனிக்கணும் இல்லைங்களா?
ஏன் அப்படின்னா இது விழுந்து இது ஒரு மதுவை வச்சிருந்துச்சு. இதனுடைய மதுவை யாருக்கு குடிச்சுக்கலாம்? பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதிலிருந்து விழுந்ததுன்னு தெரிஞ்சாதான் அந்த மது என்ன என்பது என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அன்பானவர்களே, 2 காரியங்களை மாத்திரம் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அந்த 2 காரியங்கள் என்ன அப்படின்னா, எதிலிருந்து விழுந்தது அப்படி என்பதுக்கு முதல் காரியம், என்னுடைய கையில ஒரு திருவிவிலியம் இருக்குது, சரிங்களா? இது கத்தோலிக்க மார்க்கம் பயன்படுத்துகிற ஒரு வேதாகமம். இந்த வேதாகமத்துல 2 மிக முக்கியமான காரியங்கள் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, தேவனை குறித்து நம்ம படிச்சோம். இயேசுவை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன செய்வாங்களாம், அவருடைய கற்பனையை கை கொள்ளுவாங்க. கற்பனைனா எந்த கற்பனைன்னு படிச்சோம்? 10 கற்பனை. 10 கற்பனை தானே படிச்சோம். 10 கற்பனையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் யாருக்கு கொடுத்தாரு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். இந்த மார்க்கம் விழுந்த இடம் எது தெரியுங்களா? முதல் இடம் என் கையில 10 பிரமாணத்துக்கான நம்ம வாசிக்கிற வேதாகமம் ஒன்று உண்டுங்க. இந்த வேதாகமத்தையும் அந்த மார்க்கம் கொடுத்திருக்கிற இந்த வேதாகமத்தையும் நம்ம வாசிச்சு பார்ப்போம் அப்படின்னா 10 கற்பனையில ஒரு தவறு இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் யாராவது படிச்சு அதை கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? தேவன் 10 பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது முதல் பிரமாணத்துல எப்படி ஆரம்பிப்பார்னா, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது பிரமாணம் எதுங்க? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இருக்கிற எதுக்குள்ள எதை உண்டாக்க கூடாது? ஒரு விக்கிரகத்தையாகிலும் ஒரு சொர்பத்தையாகிலும் என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்க கூடாது. முதல் காரியம். இந்த பிரமாணம் இந்த மார்க்கத்தின் வேதாகமத்துல இருக்குதான்னு பாருங்க. அப்படி இருக்குது அப்படின்னு யாராவது கொண்டு வந்தீங்கன்னா, இப்ப இருக்கிற வேதாகமங்க, இப்ப இருக்கிற வேதாகமம், இப்ப அவர்கள் பயன்படுத்துகிற வேதாகமம் நீங்க கொண்டு வாங்க. இந்த 2வது பிரமாணம் இருக்குதா இல்லையான்னு பாருங்க, பார்ப்போம். இப்ப கூட போன்ல கூட நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். டவுன்லோட் பண்ணி பாருங்க. அந்த 10 பிரமாணத்துல எந்த பிரமாணம் இருக்கா தெரியுங்களா? 2வது பிரமாணம் இருக்காது. ஏன் 2வது பிரமாணம் இருக்கா தெரியுங்களா? இது ஆளுகை செய்வதற்காக, நாட்டை கைப்பற்றுவதற்காக தேவன் கொடுத்த வேத வாக்கியமாகிய 10 கற்பனையிலிருந்து 2வது கற்பனையை நீக்கிடுச்சு. ஏன் 2வது கற்பனை நீக்கிச்சு தெரியுமா? 2வது கற்பனை என்னங்க சொல்லி கொடுக்குது? சொருபத்தை உண்டாக்காத, சிலையை உண்டாக்காத, அதான சொல்லி கொடுக்குது. இப்ப அவர்களுக்கு எது தடையா இருக்குது அப்படின்னா, 2வது பிரமாணம் தடையா இருக்குது. எப்படி தடையா இருக்குது? அவங்க எதை வணங்குறாங்க? சிலையும் சொருபத்தையும் வணங்குகிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்க அவங்க? தேவன் தன் சொந்த விரலால் எழுதி கொடுக்கப்பட்ட பரிசுத்த பிரமாணமாகிய 10 பிரமாணத்துல 2வது கற்பனையை தூக்குறாங்க. 2வது கற்பனையை தூக்கிட்டு 10வது கற்பனையை 2ஆ பிரிச்சு 10 பிரமாணமா மாத்துறாங்க. முதல் கேள்வி, தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தை மாற்றுவதற்கு யாருக்கு இந்த பூமியில் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. ஏன் அப்படின்னா, பிரமாணத்தை குறித்து படிச்சோம். பிரமாணத்தை வைத்துதான் தேவன் என்ன செய்வாருங்களா? நியாய தீர்ப்பு செய்வார். அவங்க விக்கிரக ஆராதனை செய்வதற்கு எது தடை அப்படின்னா, 2வது பிரமாணம் தடை. அந்த 2வது பிரமாணத்தின் தடையை உடைப்பதற்காக 2வது பிரமாணத்தை நீக்கிட்டு எதை கொண்டு வந்து வச்சாங்க? எதை கொண்டு வந்து வச்சாங்க? 10வது பிரமாணத்தை 2ஆ மாத்திட்டாங்க. ஒருவேளை பவர் பாயிண்ட் இருந்தா அந்த பைபிளை நான் போட்டு காட்டிடுவேன். எனக்கு அந்த வசதி இல்லை. நீங்க யாராவது பிரியப்படுவீங்க அப்படின்னா, என் கையில வேதாகமும் இருக்குது, என்கிட்ட அதற்கான ஆதாரமும் இருக்குது. அவர்கள் எப்படி அதை மாற்றினார்கள் என்று சொல்லி ஆதாரமும் என் கையில இருக்குது. தாராளமா வாங்கி படிக்கலாம். முதல் காரியம், விழுந்தது அப்படின்னா தேவன் ஒரு ஸ்டாண்டர்டை கொடுத்திருக்க, அந்த ஸ்டாண்டர்டை நீக்கி 10 பிரமாணத்துல 2வது பிரமாணத்தை தூக்கிட்டு 10வது பிரமாணத்தை 2ஆ பிரிச்சு போட்டுருச்சு. 10 பிரமாணம் ஆக்கிட்டாங்க. 2வது விழுந்தது எப்படி விழுந்ததுன்னு பாருங்களேன். அது மது என்னன்றத பாருங்களேன். நம்ம நேற்றைய தினத்துல படிச்சோம், ஓய்வு நாள், பரிசுத்தமான ஓய்வு நாள் எந்த கிழமைன்னு படிச்சோம்? சனிக்கிழமைன்னு படிச்சோம். அவர்களுடைய பழைய விவிலிய ஏற்பாட்டுல பாருங்க, இங்க பாஸ்டர் இருக்கிறாங்க, சக்கப்பத்து பாஸ்டர், வாய்ப்பு இருந்தா அவர்கிட்ட அந்த பைபிளை கூட நாங்க கொடுத்து அனுப்புறோம். இன்னைக்கு நான் அதை கொண்டு வரல. அந்த வேதாகமத்துல கீழவே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன தெரியுங்களா மென்ஷன் பண்ணிருக்காங்க? 7ஆம் வாரத்தில் 7ஆம் நாள் ஆகிய சனிக்கிழமைதான் பரிசுத்தமான ஓய்வு நாள். அதை நாங்கள் திருச்சபையாய் மாற்றுகிறோம்.
அதை மாற்றுவதற்கான அதிகாரம் எங்களிடத்தில் உள்ளது. ரீசெண்டாங்க யூடியூப்ல இன்னைக்கு போட்டு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற தலைமைத்துவமான போப் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுங்க சொல்லி இருக்கிறாரு? சனிக்கிழமை தான் உண்மையான ஓய்வு நாள். யாருக்காவது தேவைப்பட்டா சொல்லுங்க, லிங்க் நான் அனுப்பி விடுறேன். சனிக்கிழமை தான் பரிசுத்தமான ஓய்வு நாள். நாங்கள் எங்களுடைய வசதிக்காக நாங்க என்ன செய்யறோம்? சனிக்கிழமைக்கான ஓய்வு நாளை எந்த நாளுக்கு மாத்திக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்க மாத்திக்கிறோம். தேவன் தன் சொந்த விரலினால் எழுதி கொடுக்கப்பட்டு கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த 4வது பிரமாணத்தை மாற்றுவதற்கான அதிகாரம் யாரிடத்தில் வந்தது? இது எப்ப மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா, வரலாற்றுல கிபி 321ஆம் ஆண்டு இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய கட்டளையை பெற்று ஊழியத்தை வெகுவா செய்து கொண்டிருக்கிறாங்க. செய்து கொண்டிருக்கும் பொழுது அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில கொனஸ்தாந்து ராயன் ஒரு ராயன் இருக்கிறார். கான்ஸ்டன்டைன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, கொனஸ்தாந்து ராயன் சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அவர் யார் அப்படின்னா ஒரு ரோம அரசர். இந்த ரோம அரசர் என்ன செய்யறாருன்னா, கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டு கஷ்டப்படுத்தப்படுகிறாங்க. அந்த சூழ்நிலைகள் அப்படி இருக்கிற பொழுது இந்த கொனஸ்தாந்து ராயன் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த மக்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நானும் கிறிஸ்தவனா மாறுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? அவரும் கிறிஸ்தவனா மாறுறார். கிறிஸ்தவனா மாறினவரு என்ன செய்யறாரு? அஞ்ஞான மார்க்கத்தின் ஒவ்வொரு கொள்கைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா திருச்சபைக்குள்ள கொண்டு வர. உதாரணம் 3 காரியத்தை கேட்கிறேன், யாராவது முடிஞ்சா பதில் சொல்லுங்க. கல்லறை திருநாள் வேதாகமத்தில் எங்க இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமான ஓய்வு நாள் வேதாகமத்தில் எங்க இருக்குது? புனித வெள்ளி வேதாகமத்தில் எங்க இருக்குது? ஈஸ்டர் வேதாகமத்தில் எங்க இருக்குது? நீங்க புனித வெள்ளி ஈஸ்டரையும் பாருங்க. எனக்கு ஜூன் 14ஆம் தேதி பிறந்த நாள் அப்படின்னா வருஷந்தோறும் பிறந்த நாள் எந்த தேதியில் தான் வரணும்? ஜூன் 14 தான் வரணும். ஆனா இந்த ஈஸ்டரும் இந்த புனித வெள்ளியும் எப்ப வருது அப்படின்னா, ஒவ்வொரு வருடத்தின் காலங்களையும் பாருங்களேன், டேட் மாறிக்கிட்டே வரும். ஏன் மாறிக்கிட்டே வருது? அது சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அஞ்ஞானத்தை எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த கொனஸ்தாந்தராயன் ரோம நாட்டை ஆட்சி செய்கிற அந்த கொனஸ்தாந்தராயன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்றாரு. கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வருகிறவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, மற்ற மக்களும் உள்ள வரும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஐயோ நாங்க இந்த மார்க்கத்தில் இருக்கும்போது இதையெல்லாம் நாங்க செய்து கொண்டிருந்தோமே, நாங்க உள்ள வரணும் அப்படின்னா இதையெல்லாம் விட வேண்டியதா இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட மாத்திரத்துல நீங்க உள்ள வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அதையெல்லாம் பிற்காலத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமாய் அவர் உள்ள நுழைச்சாரு. கிபி 321 ஹிஸ்டரியில இருக்குதுங்க, ஹிஸ்டரியில இருக்குது. யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா என்கிட்ட தயவு செய்து இந்த புத்தகத்தை நீங்க வாங்கிட்டு போய் இதை படிக்கலாம். எப்படி வரலாறு மாற்றப்பட்டது என்பதை அற்புதமா எழுதியிருக்கிறாங்க. கிபி 321ஆம் வருஷத்துல ஓய்வு நாள் சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்பட்டுச்சு. இந்த மார்க்கம், இந்த திருச்சபை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது என்ன அப்படின்னா, நாங்கள் ஓய்வு நாளை, பரிசுத்தமான ஓய்வு நாளை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றோம். அந்த அதிகாரம் எங்களுக்கு உள்ளது என்று சொல்லி அன்னையில இருந்துதான் சனிக்கிழமை கடைபிடிக்கப்பட்ட வந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு உலகமெங்கும் பார்க்கிறோம், இந்த நாள் ஓய்வு நாள் என்று சொல்லி ஆசரிக்கிறாங்க. அதற்கு ஆதாரமாக நேற்றைய தினத்துல கூட நாங்க பார்த்தோம், இன்னைக்கு இருக்கிற பெரிய போப் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சேபத் சனிக்கிழமை தான், எந்த மாற்று கருத்தையும் இல்ல. ஓய்வு நாள் சனிக்கிழமை தான். நாங்க எங்களுடைய வசதிக்காக அந்த நாளை நாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க. யூடியூப்ல போட்டு பாருங்க, போப்பு பேசியிருக்கிறார். எந்த நாள் ஓய்வு நாள்னு? சனிக்கிழமை ஓய்வு நாள். இப்ப பரலோகம் ஒரு செய்தியை கொடுக்குது, இப்பா தொழுகை என் ஜனங்கிட்ட சரியில்லைப்பா, உண்டாக்கினவர் தான் தொழுது கொள்ளணும், எந்த நாள்ல தொழுது கொள்ளணும் என் ஜனத்துக்கு தெரியலப்பா, போய் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பக்கம் தூத கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதற்கு எதிர்ப்புறமாக பாபிலோன் என்று சொல்லப்பட்ட இந்த மார்க்கம் சகல ஜாதிகளுக்கும் எதை கொடுத்துச்சு அப்படின்னா மதுவை கொடுத்தது அப்படின்னு சொல்லிப்பாங்கல்ல. மது என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும் தெரியுங்களா? மது என்பது எதை குறிக்கும்? இப்படி கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன். மதுவுக்கு எதிர்ப்பதம் என்ன அப்படின்னா, மது எதுல இருந்து வரும்? திராட்சை. சரிங்களா? திராட்சை பழத்துல இருந்தா மதுவை கொண்டு வந்தாங்க முன்னாடி காலங்கள்ல. இப்ப கிறிஸ்து
கானா ஒரு கல்யாணத்துல ஒரு அற்புதம் செஞ்சார். எல்லாருக்கும் தெரியுங்களா என்ன அற்புதம்? திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா திராட்சை ரசம் என்ன பண்ணாரு? கொடுத்தார். திராட்சை ரசம் எதை குறிக்கிறது தெரியுங்களா? எதை குறிக்கிறது? திராட்சை ரசம் எதை குறிக்கிறது? நம்ம எப்பயுமே ஒரு கேள்வி வரும்பொழுது என்னங்க செய்வோம்? வேதாகமத்துக்கு உதாரணம் வேதமே, வேதத்திற்கு விளக்கம் வேதமே. திராட்சை ரசம் எதை குறிக்குதுன்னு பைபிள் சொல்லுமா? வாசிக்கலாங்களா? மத்தேயு நற்செய்தி நூல் 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம் வசனம் 27 யாராவது கொஞ்சம் வாசிங்களேன். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். அடுத்த வசந்தி வாசிங்கா. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அப்ப திராட்சை ரசம் எதை குறிக்குதுங்க? இயேசுவினுடைய ரத்தம். இயேசுவினுடைய ரத்தம் என்ன அர்த்தம்னா மீட்பு ரத்தத்தின் வழியாக தான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்ப திராட்சை ரசம் தான் மதுவா மாறுதுன்னு சொல்லி பார்த்தோம். மது என்பது எதை குறிக்கும் அப்படின்னா உபதேசம். மது என்பது தவறான உபதேசம், பொய் போதகம். இந்த மார்க்கம் என்ன செய்து அப்படின்னா பொய் போதகத்தை பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கொடுத்துச்சு. அது கொடுத்த பொய் போதகம் எதுங்க? 2 விஷயம் படிச்சோம். என்ன பொய் போதகத்தை அது கொடுத்துச்சு? ஒன்று, 10 பிரமாணத்தை மாற்றி அமைச்சாங்க. இரண்டாவது, பரிசுத்தமான ஓய்வு நாள் சனிக்கிழமைய அவங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திக்கிட்டு எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த காரியத்தையும் அவர்கள் வாழ்க்கையில கொண்டு வந்தாங்க. இன்னும் நிறைய அஞ்ஞான மார்க்கத்தினுடைய கொள்கைகளை கொண்டு வந்து சபைக்குள்ளாக வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுக்காக நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொல்லி அந்த மார்க்கம் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா பாபிலோனை காட்டி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா. ஏன் பாபிலோனை காட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதனுடைய தவறான கொள்கை, தவறான போதனை யாருக்குள்ள வந்துருச்சு? இவ தாய் அப்படின்னா தாய்க்கு பிள்ளை இருப்பாங்களான்னு கேட்டேன் நான். யாருங்க அந்த பிள்ளை? யார் அந்த பிள்ளை? இவங்க தாய். யார் அந்த பிள்ளைங்க? சொல்லட்டுங்களா? அந்த உபதேசத்தை யாரெல்லாம் உள்வாங்கி அந்த உபதேசத்தை யாரெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் யாருங்க? அவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் பாரத்தோடு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த உலகம் முடிவுக்கு முன்னாடி அவர் செய்தியை சொல்றாரு, எப்பா என் ஆடு வேறொரு தொழுவத்துல இருக்குதுப்பா, என் சத்தத்தை அந்த ஆடு கேட்கும்பா, என் சத்தத்தை அந்த ஆடு கேட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த தொழுவத்தில் இருந்து அது வரும், என் சத்தத்தை கேட்டு வரும். அப்பொழுது ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமா இருப்போம். தேவனுக்கு என்று இருக்கிறது ஒரே ஒரு மந்தை தாங்க. தேவனுக்கு என்று இருக்கிறது ஒரே ஒரு திருச்சபை தான். அந்த ஒரு திருச்சபை தான் இறுதியா இருக்கும். அந்த திருச்சபை எது என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு காரியமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளை தினத்தில் திருச்சபை எதுன்றதையும் படிப்போம் நம்ம. அன்பானவர்களே, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் கொடுத்தாளே என்று சொல்லி இன்னைக்கு உலகம் எங்கும் பரிசுத்தமான ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி இன்னைக்கு உலகத்துல மது கலந்து போயிருக்கிறது. ஒரு கேள்வி, மது குடிச்சவங்க எப்படி இருப்பாங்க? மது குடிச்சவங்க எப்படிங்க இருப்பாங்க? எப்படிங்க? நம்ம சொல்றத புரிஞ்சுக்குவாங்களா? அவங்க ஒரு விதம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மது குடிச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா மயக்கத்துல இருப்பாங்க. எதையும் சொல்வதற்கான புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலை இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த சரின்னு நினைச்சிருப்பாங்க. அந்த தான் சரி என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க கூட்டம் போட்டு கத்துன்னு கத்துறீங்க, இதான் சத்தியம்லாம் சொல்றீங்க, ஒருத்தவங்க செவி கொடுக்க மாட்டாங்களே. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா மது போதையில் உள்ளவனுக்கு எப்படியா தெரியும்? மயக்கம் தெளியனையா? ஆண்டவர் அந்த மயக்கத்தை தெளிய வைக்கதாயா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஜனத்தை எப்படியாவது மீட்கணும்னு சொல்லி ஆண்டவர் போராடிக்கிட்டு இருக்கிறாரியா. நான் சிந்திச்சேங்க, இந்த சத்தியம் எனக்கு வரும் பொழுது, ஒருவேளை நான் மதுவில் இருக்கிறேனா, அந்த மயக்கத்தில் இருக்கிறேனா,
சத்தியத்தை என் கண்ணார வேதாகமத்தில் நான் தானே படிக்கிறேன், நான் தானே புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் இன்னும் அந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரல அப்படின்னா நான் எதுல இருக்கிறேன்? வசந்த வாசிக்கலாங்களா? மத்தேயு 15வது அதிகாரம். மத்தேயு 15வது அதிகாரம் ஒரு முக்கியமான விஷயத்தை படிச்சு நம்ம முடிக்க போறோம். மத்தேயு 15வது அதிகாரம். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லி கொடுக்கிறாரு. அது என்னன்னு பாருங்க. என்ன காரியம் கொஞ்சம் வாசிக்கலாங்களா? மத்தேயு 15:9. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறானே. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களா போதிக்கிறாங்க. உபதேசங்களா போதிச்சு எதை செய்யறாங்களா? வீணா வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்களே. நான் சொல்றேங்க, வேதாகமம் சொல்லுகிற சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு நபர் தொழுகை செய்யல அப்படின்னா அது என்னங்களா? வீணான தொழுகை. நான் நிறைய இடங்களை பார்த்திருக்கிறேன். இந்த சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்து நீ போடா என் ஜனத்தை காப்பாற்றணும், நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது எங்க பாரம்பரியம், நாங்க இதுல ஊறி போயிருக்கிறோம், எங்களால விட முடியாது, எங்களால விட்டு வெளிவர முடியாது, எங்க சபை நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லும் போதெல்லாம் என் மனசுல ஒரே ஒரு பாரம் தான் வரும். ஆண்டவரே, மது எந்த அளவுக்கு அவங்கள மயக்கி வச்சிருந்தா, சத்தியம் இன்னதென்று புரிந்திருந்த போது கூட, சத்தியம் இன்னதென்று அறிந்திருந்த போது கூட ஏன் ஆண்டவரே வெளிவர முடியல இவங்களால? ஏன் ஆண்டவரே புரிஞ்சுக்க முடியல இவங்களால? ஆண்டவர் ஏன் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் தெரியுங்களா? என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு வசனத்தை வாசிப்போம் வாங்க. ஏன் ஆண்டவர் இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? என்ன காரணம் அப்படி என்பதை கொஞ்சம் கவனமா கவனிங்க. 2 வசனத்தை வாசித்து போறோம். எசேக்கியேல் 8வது அதிகாரம். எசேக்கியேல் 8வது அதிகாரம் வசனம் 12 நான் வாசிக்க போறேன். கொஞ்சம் கவனமா கவனிங்க. முக்கியமான சத்தியத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்காம அநேகர் இருக்கலாம். ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா அது எப்படிப்பட்ட சத்தியமா இருக்குதுன்னு பாருங்க. எசேக்கியேல் 8வது அதிகாரம் வசனம் 12 18 வரைக்கும் நான் வாசிக்க போறேன். நான் வாசிக்கும் போது உங்க வேதாகமத்துல காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பார்க்கணும். வாசிக்கலாங்களா? பாருங்களேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்கிறார்களே என்றார். அடுத்த வசனத்தை கவனிங்க. பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னோடு சொல்லி. என்ன சொல்றாருன்னா, ஒரு அருவருப்பு இருக்குது, அந்த அருவருப்பை நான் காட்ட போறேன், கவனிங்க அப்படின்னு சொல்றார். அருவருப்பு என்ன பார்க்கலாம் வாங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்முசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதோ இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய். தேவ ஜனம் யார தேடணுமோ அவரை தேடலைங்களாம். தேவ ஜனம் யாருக்கு அழணுமோ அங்க அழலைங்களாம். வேற யாருக்கு அழுதுகிட்டு இருக்கிறாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த அருவருப்பை பாத்தியா? என் ஜனம் யாருக்காக அழுது கொண்டிருக்கிறது பாத்தியா? வசந்த வாசிக்கலாம் வாங்க கீழே. 16. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும், அடுத்த வார்த்தை கவனிங்க, தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அன்பானவர்களே, அன்னைக்கு இருந்த தேவஜனம் முதுக தேவனுக்கும் முகத்தை சூரியனுக்கு திருப்பி சூரிய நமஸ்காரம் செய்தாங்களாம். ஆண்டவர் சொன்னாரு, அருவருப்பு என்னன்னு பாக்குறியா எசேக்கியேலே? என் ஜனம் என்ன அருவருப்பு செய்து பாரு. என் ஜனம் எதை வணங்குது அப்படின்னா சூரியனை வணங்குது. படைச்ச இறைவனுக்கு முதுக காட்டுது, ஆனால் சூரியனுக்கோ அது வணக்கத்தை செலுத்துது அப்படின்னு சொல்லி காட்டுறாருங்க. அன்னைக்கு தேவ ஜனம் முதுக தேவனுக்கும் சூரிய வணக்கத்தை வணக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோமே. இன்னைக்கு அந்த சூரிய வணக்கம் நம்ம இடத்துல இருக்குதா இல்லையா? எங்க பிரதர், நாங்கெல்லாம் கரெக்டா சபைக்கு போறோம், நாங்கெல்லாம் கரெக்டா சர்ச்சுக்கு போவோம் வருவோம், அவ்வளவுதான்.
நாங்களா சூரியனை வணங்குறதே கிடையாது. சொல்லுங்களா? சன் டே என்னங்க அர்த்தம்? நாளை உருவாக்கணவன் அவன் திட்டத்தோடு வச்சுட்டாங்க. கொண்டு வந்தது யார் தெரியுங்களா? எந்த மார்க்கம் பாபிலோன்னு சொன்னமோ அந்த மார்க்கம் கொண்டு வந்தது தான் இது எல்லாமே. வேதாகமத்தின் அடிப்படையில் ஒரு மாசத்துக்கு 30 தாங்க. வேதாகமத்தின் அடிப்படையில் ஒரு வருஷத்துக்கு 360 தாங்க. ஆனா இன்னைக்கு 365 போச்சு. மாதங்கள்ல 31, 30, 28 வந்துச்சு. எல்லா மாதங்களையும் எல்லா நாட்களையும் நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா பெயர்களுமே ரோம பெயர்கள். எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்துச்சு. மக்கள் கிடையாதுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், மக்கள் அல்ல, மார்க்கம். அந்த மார்க்கம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து, அந்த மார்க்கம் தேவனுக்கு விரோதமாக கட்டளைகளை குலைத்து, தேவனுக்கு விரோதமாக சத்தியத்தை புரட்டி, அது செய்த அக்கிரம அநேகம் கொஞ்சம் கூட இல்ல. அன்னைக்கு ஜனம் சூரியனை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி மாடனா மாத்திட்டான் அப்படின்னா சண்டே முடிஞ்சு. நமக்கே தெரியாம சூரியனை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு காலத்துக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறங்க. இந்த சூரியனை வணங்குறவங்களுக்கு என்ன தண்டனை? அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. என்ன எந்த வசனத்திலிருந்து வாசிக்க போறேன்னா எசேக்கியேல் 9வது அதிகாரம் வசனம் 1 to 4 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியில் இருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கீகரித்து தன் அறையில் கணக்கருடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அது அங்கீகரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, 4வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அருவருப்பு சபைக்குள்ள நடந்துகிட்டு இருக்குதுங்களா? அந்த அருவருப்பு சபைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ சபைக்குள்ள போ, யார் நெத்தியில அடையாளம் போடப்பட்டிருக்கிறதோ அந்த அடையாளத்தை போட்டவர்களை தவிர எல்லாரும் என்ன செய்ய? வெட்டி தள்ளு. நேற்று படிச்சோம், அடையாளம் என்பது என்னன்னு படிச்சோம். எதுங்க அடையாளம்? எது அடையாளம்? நான் தங்களை பரிசுத்த பண்ணுகிற கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு ஓய்வு நாள் உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாய் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 4:11 வாசிச்சோம், அடையாளமாகிய முத்திரையை நீங்கள் தரித்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் இந்த காலத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு? என்ன காரணம்? அவருடைய பாரம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அந்த பாரத்தை வாசித்து நான் முடிக்க போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் அவருடைய பாரம் என்ன என்பதை வேதாகமம் சொல்லுது பாருங்களேன். என்ன அவருடைய பாரம்? அவருடைய பாரம் தான் என்ன பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம். இங்க 14வது அதிகாரத்துல வந்த எத்தனை வார்த்தைகள் அங்க வருதுன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் வசனம் 1 நான் வாசிக்க போறேன். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள. அருவருப்பு என்ன எசேக்கியேல் புத்தகத்தில் படிச்சோம்? சூரிய நமஸ்காரம், சூரியனை வணங்குவது. ஏன் அப்படின்னா ரோமர்களின் பழக்கம் சூரிய நமஸ்காரம். ரோமர்கள் சூரியனை வணங்கக்கூடியவர்கள். அதை அப்படியே கிறிஸ்தவைகளை கொண்டு வந்து ரோமமும் கத்தோலிக்கமும் சேர்த்து எப்படி மாறிச்சு? ரோமன் கத்தோலிக்கம். வாசிப்போம் வாங்க. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்யறார்? 3வது வசனம், அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள்.
இப்ப அவ கொடுத்த பொய் போதகத்தை யாரெல்லாம் குடிச்சாங்களா? எல்லா ஜனங்களும் குடித்தார்கள். அப்ப அந்த மதுவை குடிக்காதவங்க யாராவது இருக்கிறாங்களா? இல்லைங்களா? எல்லா ஜனங்களும் குடித்தாங்களாம். இப்ப முடிவு என்னன்னு பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள், பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவன்கானில் என்று வினம்பினான். 4வது வாக்கியம், பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். யாரை விட்டு வெளியே வரணுங்களா? ஆண்டவர் காட்டி கொடுத்தாரு. அவ பாபிலோன்பா. பாபிலோன் தவறான உபதேசத்தை வச்சிருக்கிறா. அந்த தவறான உபதேசத்தை எல்லா ஜனங்களுக்கு கொடுத்துட்டா. அந்த உபதேசத்தை உள்வாங்கி எல்லாம் மயக்க தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. அந்த பாபிலோனுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, வாதை வரப்போகுதுப்பா. நான் அவ மேல தண்டனை செலுத்த போறேன்பா. அவ சீக்கிரம் அழிவை சந்திக்க போறா. அவ முடிவை சந்திக்க போறா. அவ முடிவை சந்திக்கும் பொழுது நீ அவளுக்குள்ள இருந்த அப்படின்னா உனக்கு எது வரும்? வாதை வரும். பரலோக தேவன் நம்ம வாதையில் அழிந்து விடக் கூடாது என்பதற்காக அவர் மிகுந்த பாரத்தோடு இந்த முடிவு காலத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மது ஒருவேளை நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா மதுவை தூக்கி எறிந்து, தவறான உபதேசங்களை உதறி எறிந்து, தேவன் கொடுக்கிற சத்தியம் இது, தேவன் கொடுக்கிற வாய்ப்பு இது என்று சொல்லி நம்ம புறப்பட்டு வரணுங்க. புறப்பட்டு வரணுங்க. ஆண்டவர் ஏன் பாரத்தோடு இதை சொல்றாருன்னா, வாதையில் நீங்களும் நானும் அகப்படக்கூடாது. ஏன் வாதை வரப்போகுது? வசனம் 5 நான் வாசி முடிக்கிறேன். அவளுடைய பாவம் வான பரியந்தமும் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவளை மனம் திரும்ப, அந்த திருச்சபையை, அந்த மார்க்கத்தை மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தாரு. அவ மனம் திரும்புற மாதிரி தெரியல. அவளுடைய பாவம் வான பரியந்தமும் எட்டினது அப்படின்னா பரலோக பரியந்தமும் எட்டினது. அவளுடைய பாவங்களை யார் நினைவு கூர்ந்தாரா? தேவன் நினைவு கூர்ந்தார். வாதை வரப்போதான். அவளுக்குள்ள நீ இருந்த அப்படின்னா உனக்கு எது வரும்? வாதை வரும். என் ஜனமே, நீ அழிந்து போக கூடாது. சத்தியம் இதுதான். சத்தியத்தை அறிஞ்ச நீ உதறி விட்டு வெளியே வா. அவளை விட்டு புறப்பட்டு வெளியே வா. அவளை பின்தள்ளி நீ வெளியே வா என்று சொல்லி பரலோக தேவன் இந்த முடிவு காலத்துல இவ்வளோ சத்தியங்களை பேசிக்கிட்டு இருக்காருங்க. அன்பானவர்களே, அவ தாய் அப்படின்னா அவளுடைய உபதேசத்தை பின்பற்றவங்க யாரு? யாருங்க? பிள்ளை தானே. அவளுடைய மது இங்க இருக்கிறபடினால தானே அவங்களால வெளிவர முடியல. பரலோகம் பாரத்தோடு பாக்குதுங்க. பரலோக சஞ்சலத்தோடு பாக்குதுங்க. எப்பா, இதாம்பா சத்தியம். அவர்தாம்பா தொழுகைக்கு பாத்திர, இவரை மட்டும் தான்பா வணங்கணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த மார்க்கம் உருவாக்கி வைத்திருக்கிற ஒவ்வொன்றிலும் தவறான போதனைகள் உண்டு. அந்த தவறான போதனைகள் ஒவ்வொரு விதத்திலும் மக்களை பாதிக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. அவளுடைய மது சகல ஜாதிகளுக்குள்ளும் போயிருக்கிறபடினால பரலோகத்தின் தேவன் பார்க்கிறாரு. இறுதியா இந்த உலகத்துக்கு ஒரு தூதை கொடுக்கிறாரு. அந்த தூது என்ன அப்படின்னா, பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், சகல பாஷைக்காரருக்கும், சகல ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து, நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்துன்னு சொல்லிட்டு மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? இந்த உலகத்தில் மாபெரும் யுத்தம் எதில் நடக்க போகுதுன்னா தொழுகையில் நடக்க போகுது. நான் சொன்ன சத்தியங்களை எந்த ஊழியக்காரராவது, எந்த திருச்சபையாவது இதை தவறுன்னு சொல்லிடுங்க பார்ப்போம். இவர் பேசுறது தப்புன்னு யாராவது சொல்லிடுங்க பார்ப்போம். ஏன்னா பரலோகம் ஆள தெளிவா கண்டுபிடிச்சு கொடுத்துருச்சு. பரலோகம் தவறை சரியாக கண்டுபிடிச்சு கொடுத்துருச்சு. தீர்மானம் எடுக்க வேண்டியது யார் தெரியுங்களா? நீங்களும் நானும் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, உங்க மேலே என் மேலே வைத்த அன்புனால பரலோகம் இவ்வளவு பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறது, இவ்வளவு கஷ்டத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பாரத்தை நீங்களும் நானும் புரிஞ்சோம் அப்படின்னா, உங்களையும் என்னையும் மீட்பதற்கு தேவன் படுகிற பிரயாசங்களை புரிஞ்சோம் அப்படின்னா, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு
அந்த மார்க்கம் எல்லா பிள்ளைகளையும் அடிமைப்படுத்த ஒரு மிக முக்கியமான தந்திரமான செயல் அது செய்ய போகுது. அந்த தந்திரமான செயலை நாளை தினத்துல படிக்க போறோம். ஆண்டவர் அடுத்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு கேட்ட சத்தியத்துக்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டிய காலங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். தீர்மானத்தை எடுக்கணும். தீர்மானத்தை எடுத்தா மட்டும்தான் நாமும் நம் குடும்பமும் ரட்சிக்கப்படுவோம். இன்னமும் உலக மனிதருடைய உபதேசங்களை நாம் போதித்து அதை கேட்டு கர்த்தருக்கு வீணாய் ஆராதனை செய்வோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது பரலோகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.